السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். நசப் என்ற பொது தலைப்பின் கீழ் பல சட்டங்களை நாம் பார்த்தோம். நசப் என்றால் என்ன? அதாவது ஒரு ஒரு கல்வியுடனோ, ஒரு பொருளுடனோ, அல்லது ஒரு கூட்டத்துடனோ, ஒரு நாட்டுடனோ சேர்க்கும் பொழுது, இப்ப இந்தியாவுடன் ஒரு மனிதரை சேர்க்கணும் இந்தியர் அப்படின்னு சொல்றோம். இல்லாட்டி தமிழுடன் ஒரு மொழியுடன் சேர்க்கணும்னா தமிழர் அப்படின்னு சொல்றோம். அதே போல நசப் அரபியிலையும் இப்படி என்னது, ஒரு மொழியுடன் சேர்ப்பதற்கு என்ன சட்டம், ஒரு நாட்டுடன் சேர்ப்பதற்கு என்ன சட்டம் அப்படின்னு நம்ம அதன் விளக்கத்தை பார்த்தோம். அதுக்கு பொது சட்டம் என்ன? மிக மிக ஈஸி. என்னது, ஒரு வார்த்தையின் கடைசியில சத்து செய்யப்பட்ட யாவும் அதற்கு முன்னாடி கசர் கொடுத்தால் அது என்னவாயிரும், அந்த சார்ந்த அர்த்தம் வந்துவிடும். இப்போ உதாரணத்துக்கு அரபுன் என்பதற்கு அரபியுன் என்று போட்டால் அரபியை சார்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அப்ப தொடர்பு படுத்துறது ரொம்ப ஈஸி. சரியா? இது பொது சட்டம் என்பதை கண்டோம். அதற்கு பிறகு அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்ட வார்த்தைகள் இருக்கின்றது என ஒரு 4-5 வார்த்தைகளை கண்டோம். அதில் முதலாவது தாவு தனீஸ் கொண்ட வார்த்தை. இதுக்கு அந்த பொது சட்டம் வராது. அந்த தாவு தனீஸை போக்கிவிட்டுதான் அந்த நசபுடைய சத்து செய்யப்பட்ட யாவை சேர்க்க வேண்டும் என்றும். இரண்டாவது மக்சூராக இருந்தால், அந்த மக்சூர் என்றால் கடைசியில் முன் அலிஃப் அதுக்கு மாதிரி ஃபத்தஹ் இருக்கும். அவ்வாறு இருந்தால் அந்த அலிஃப் எத்தனாவது எழுத்தாக வர வேண்டும் என்று கவனிக்க வேண்டும். 3வது எழுத்தாக இருந்தால் அதுக்கு வாவாக மாற்ற வேண்டும். 4வது எழுத்தாக இருந்து அந்த அலிஃப் 4ஆக இருந்து 2வது எழுத்து சுக்கூனாக இருந்தால் அதை போக்குவது கூடும். அந்த அலிஃபை போக்கலாம், அல்லது அந்த அலிஃபை வாவாவா மாற்றலாம். அல்லது 4வதாக இருந்து அந்த அலிஃப் 4ஆக இருந்து 2வது எழுத்து அதில் ஹரக்கத் பெற்றதாக இருந்தாலோ, அல்லது அந்த அலிஃப் 5வதாக அல்லது 6வது எழுத்தாக இருந்தாலோ அந்த அலிஃபை கண்டிப்பாக போக்க வேண்டும். போக்க பிறகுதான் இந்த சத்து செய்த நசபுடைய யாவை சேர்க்க வேண்டும் என்றும். மன்கூஸாக இருந்தால், மன்கூஸ்னா கடைசியில யா அதுக்கு முன்னாடி கசர் இருக்கும், அதுக்கும் இதே சட்டம் தான். அந்த யா அந்த வார்த்தையின் கடைசியில் 3வதாக வந்தால் அந்த யாவை வாவாக புரட்ட வேண்டும், அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் கொடுக்க வேண்டும். 4வதாக வந்தால் அந்த யாவை போக்கலாம், அல்லது அந்த யாவை வாவாக மாற்றலாம். அல்லது 5வதாக 6வதாக வந்தால் அந்த யாவை கண்டிப்பாக போக்க வேண்டும் என்றும். அதற்கு பிறகு அந்த சத்து செய்யப்பட்ட யாவை சேர்த்து நசபுடைய யாவை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும். அதற்கு பிறகு மம்தூதை பார்த்தோம். மம்தூதில் அந்த மம்தூத் என்றால் அம்சா இருக்கும், இறுதியில் அம்சா இருக்கும், அதுக்கு முன்னாடி அலிஃப் இருக்கும் என்பதை கண்டோம் அல்லவா? அந்த அம்சாவுக்கு 3 நிலைமை. அம்சா தனிசுக்காக வந்தால் அதை வாவாக மாற்ற வேண்டும் என்றும். அந்த அம்சா அசல் எழுத்தாக இருந்தால் ஃபாக்கலிமா கலிமா, அந்த லாம் கலிமா என்று அசல் எழுத்துகளில் வந்தால் அந்த அம்சாவை அம்சாவாகவே படிக்க வேண்டும் என்றும். அந்த அம்சா அசலாக இருக்கிறது, ஆனால் வாவோ அல்லது யாவோக தான் அம்சாவாக மாற்றியுள்ளோம் என்றால் அப்பொழுது என்ன செய்யலாம்? அம்சாவை வைத்தும் படிக்கலாம், அல்லது அந்த அசல் எழுத்து என்னவோ அந்த வாவாக இருந்தால் அந்த அசலை அம்சாவாகவும் படிக்கலாம், அல்லது வாவாக புரட்டியும் படிக்கலாம். அது 2 தான். அம்சாவாக படிக்கலாம் அல்லது வாவாக புரட்டி படிக்கலாம் என்றும். இறுதியாக சத்து செய்யப்பட்ட யா வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றும், அதற்குடைய நசபு தொடர்புபடுத்தக்கூடிய சட்டங்கள் என்னவென்று நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். இது நீண்ட சட்டங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடத்தை நாம் தெளிவாக கண்டுவிட்டோம். இந்த 5-6 பாடங்கள் மொத்தமாக சேர்த்து அதற்கான பயிற்சிகளும் கேள்வி பதில்களும் தான் இப்பொழுது தொடர்ந்து காண இருக்கின்றோம். வாருங்கள், அதை நாம் என்ன செய்வோம், தொடர்ந்து பார்ப்போம். நாம் நசபுடைய பாடத்தின் ஒவ்வொரு பயிற்சிகளையும் தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பல பயிற்சிகளை நாம் முடித்து விட்டோம். 16 பயிற்சிகளை நாம் முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? 17வது பயிற்சியை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், இதை தொடர்ந்து முழுமையாக காண்போமா? பயிற்சி 17. 1வது உன்சுபிலா சலாசத்தி அஸ்மா இன் மன்கூசத்தின். மன்கூசான 3 பெயர்ச்சொல்லின் பக்கம் தொடர்பு படுத்து. யஜூசு கல்பு யா இஹா வாவன்.
அந்த மன்கூசுடைய யாவை வாவாக புரட்டுவது கூடுமே அத்தகைய மன்கூசான மூன்று பேச்சொற்களின் பக்கம் தொடர்பு படுத்து. அதுக்கு பாருங்க ரெண்டாவது உன்சுபிலா சலாசத்தி அஸ்மா இன் மன்கூசத்தின் எஜூசு ஹதுஃபு யா இஹா. அந்த மன்கூசுடைய யாவை போக்குவது கூடுமே அத்தகைய மன்கூசான மூன்று பேச்சுகளின் பக்கம் தொடர்பு படுத்து. இப்ப மன்கூஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஒரு வார்த்தையின் கடைசியில யா வந்து அதுக்கு முன்னாடி கசர் வந்தா அதான மன்கூசுடைய வார்த்தை. அந்த மன்கூசான வார்த்தையை கொண்டு வாங்க. அந்த மாதிரி மூணு வார்த்தையை கொண்டு வாங்க. அந்த வார்த்தை எப்படி இருக்கணும்னா அந்த யாவை வாவா புரட்டுறது கூடணும். அந்த மாதிரி அது எப்ப யாவ வாவா மாத்தணும் நம்ம மன்கூஸ் படத்துல பார்த்திருக்கோம்ல. அதே போல மன்கூஸ் கொண்டு வாங்க. அதுல வந்து யாவை போக்குறது கூடணும். ஃபர்ஸ்ட் வந்து யாவ வாவா மாத்தணும். அந்த மன்கூஸோட கடைசி யா வரும்ல அதை வாவா மாத்தணும். எப்ப வாவா மாத்தணும் நம்ம படிச்சிருக்கோம். மூணாவது எழுத்தா வந்தா வாவா மாத்தணும். அதே போல எப்ப அது யாவை போக்கணும் எஜுசு ஹதுஃபுஹான்னாங்க அந்த யாவை போக்குறது கூடும். எப்ப போக்கணும்? அது நாலு விட அஞ்சாவது எழுத்தோ ஆறாவது எழுத்தோ அந்த யா வந்தா அதை போக்கணும்னு படிச்சோம்ல. அப்ப அந்த மாதிரி வார்த்தையா கொண்டு வரணும். சரியா? அப்ப பாருங்க சலாசத்து அஸ்மா இன் மன்கூசத்தின் மன்கூசான மூன்று பேர் சொல்கள் எஜூசு கல்பு யா இஹா வாவன். அந்த மன்கூசுடைய யாவை வாவாக புரட்டுவது கூடுமே அத்தகைய மூன்று மன்கூசான பேச்சொல்கள். பாருங்க என்னது இது இங்க கொடுத்திருக்காங்களா? காதவியுன், தாஅவியுன், அப்புறம் சாஅவியுன். அப்ப காதினா நீதிபதி, காதவியுன்னா நீதிபதியை சார்ந்தவர். தாஅவியுன் தாயினா அழைக்கக்கூடியவர், தாஅவியுன்னா அழைக்கக்கூடியவரை சார்ந்தவர். சாயினா முயற்சி செய்யக்கூடியவர், சாஅவியுன்னா முயற்சி செய்யக்கூடியவரை சார்ந்தவர். அப்ப காதி, காதியில கடைசியில யா வரும்ல அந்த யா வாவா மாத்திருக்கோம். அப்ப காதி அந்த யா நாலாவதா வந்தால் அந்த யா நாலாவதா வந்தால் என்ன செய்யலாம்? அந்த யாவை வாவா மாத்தலாம், இல்லாட்டி அந்த யாவை போக்கவும் செய்யலாம். சரியா? இங்க காஃப் ஒண்ணு, அலிஃப் ரெண்டு, லாது மூணு, காலி யா வந்து ஆஹ் அப்ப என்னது? அப்ப யா நாலாவது. அப்ப யா நாலாவதா வந்துச்சுக்கா அந்த யாவை தான் என்ன செஞ்சிருக்கோம்? வாவா மாத்திருக்கோம். அதான படிச்சோம். அந்த மன்கூசுடைய யா நாலாவதா என்ன செய்யலாம்? அந்த யாவை வாவா மாத்தலாம், அந்த யாவை போக்கவும் செய்யலாம். சரியா? இங்க வாவா மாத்தி நம்ம படிச்சிருக்கோம். அதே போல தால் ஒண்ணு, அலிஃப் ரெண்டு, ஐன் மூணு. இந்த வாவுடைய இடத்துல யா இருந்துச்சு. அந்த யாவை தான் என்ன செஞ்சிருக்கோம்? வாவா மாத்திருக்கோம். இங்கேயும் அதேதான். அப்ப நாலாவதா வந்தா என்ன செய்யலாம்? அதை வாவா மாத்தலாம்னு படிச்சோம்ல. இல்லாட்டி அதை போக்கவும் செய்யலாம். அதுதான் ரெண்டாவது கொண்டு வந்திருக்கோம். அந்நசபு இலா சலாசத்தி அஸ்மா இன் மன்கூசத்தின் எஜூசு ஹதுஃபு யா இஹா. அந்த மன்கூசோடைய யாவின் போக்குவது கூடுமே அத்தகைய மூன்று மன்கூசான பெயர்ச்சொற்களின் பக்கம் தொடர்பு படுத்துவது. இங்க பாருங்க காலியுன். அப்ப இங்க யாவை போக்கியிருக்கோம். இங்க ஒரு நடுவுல ஒரு யா வரும். இந்த யா வந்து நசபுடைய யா கடைசியில இருக்குல்ல இந்த யா இது நசபுடைய யா. இப்ப இதுக்கு நடுவுல ஒரு யா வரணும்ல காதி. அந்த யாவை போக்கிட்டோம். போக்கிட்டு காதியுன் நீதிபதியை சார்ந்தவர். இங்க தாயில நடுவுல ஒரு யா வரணும். அந்த யாவை போக்கிட்டு தாயியுன் சாயியுன் அழைக்கக்கூடியவரை சார்ந்தவர், முயற்சி செய்யக்கூடியவரை சார்ந்தவர். அப்ப அவங்க கேட்ட மாதிரி யாவை போக்குறதுக்கு மாதிரி மூணு வார்த்தை சொல்லிட்டோம். இல்லாட்டி அந்த யாவை வாவை மாத்துற மாதிரி மூணு உதாரணங்கள் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சொல்லிட்டோம். இப்போ வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சியை காண்போமா? இப்ப பயிற்சி நாம் இப்போ மன்கூசுடைய பயிற்சிகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். போன பாடத்தில் மக்குசூரை கண்டோம். இப்பொழுது மன்கூசை கண்டு கொண்டிருக்கின்றோம். சரியா? இப்ப அடுத்து பாருங்க பயிற்சி 18 முன்சுபிலா இலல் அஸ்மா இலாக்கியத்தி. பின்வரும் பேச்சொற்களின் பக்கம் தொடர்பு படுத்து. இப்ப மன்கூசு முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து எங்க வந்தாச்சு? மம்தூதுக்கு வந்தாச்சு. இப்ப மம்தூதுடைய சட்டங்கள் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. மம்தூதுடைய வார்த்தையை எப்படி தொடர்பு படுத்தணும் என்ன செஞ்சாச்சு பார்த்துட்டோம்ல. அதற்கான பயிற்சிகள். அப்ப இந்த பயிற்சி நம்ம கொடுக்கறது அதுக்கு தான். இந்த பயிற்சிகளை பார்க்கும் பொழுது என்ன செய்யும்? நம்மளுக்கு அந்த பாடம் ஞாபகம் வரும். அது அந்த பாடம் மறக்காமல் இருக்கும். சரியா? இப்ப பாருங்க பயிற்சியை பார்ப்போமா? 20வது பயிற்சி. இந்த 19வது பயிற்சி தானே? இல்ல 17 முடிச்சிட்டோம். இப்ப 18 தொடர்பு படுத்தும் 18வது பயிற்சி தான். 18வது பயிற்சியின் பதிலை காணுங்கள். பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கலா உன் என்றார்கள். கலா உன்னா தீர்ப்பு அப்படின்னு அர்த்தம். அப்ப கலா ஈயுன். அப்ப இந்த அம்சா என்பது அசலா இல்ல தனிசுக்காக வந்ததா இல்ல வாவ மாத்தி வந்ததா? மூணுத்தையும் கவனிக்கணும். அது மூணுத்தையும் கவனிச்சுதான் முடிவெடுக்க முடியும். அப்ப இந்த அம்சா என்பது அசலாக இருக்குது. ஃபா கலிமா, லாது ஐன் கலிமா. இந்த அம்சா வந்து என்னது? லாம் கலிமா. அதே போல இது அசலான யாவை தொட்டும் புரண்டு வந்துள்ளது. இப்படி வந்தா என்ன செய்யணும்? அது அந்த அம்சாவை வச்சுட்டே நம்ம நசபு செய்யலாம். இல்ல அம்சாவை வாவா மாத்தியும் நசபு செய்யலாம். பாருங்க கலா ஈயுன் தீர்ப்பை சார்ந்தது.
அவு கலாவியுன் அல்லது தீர்ப்பை சார்ந்தது, ரெண்டுமே படிக்கலாம். ஏன்? இந்த அம்சா அசலாக இருக்கிறது, லாம் கலிமாவாக இருக்கிறது. அதே போல ஒண்ணு வாவோ அல்லது யாவை விட்டும் புரண்டதாக இருக்கணும், இங்க யாவை தொட்டும் புரண்டு இருக்கிறது. அப்ப ரெண்டுமே வந்துருச்சுன்னா என்ன செய்யலாம்? அந்த அம்சா வச்சும் நசபு செய்யலாம், இல்லாட்டி அந்த அம்சா வாவா மாத்தியும் நசபு செய்யலாம். இல்ல சட்டத்தை நம்ம பாடத்திலே பார்த்துட்டோம். சரியா? அடுத்து பாருங்க, ஹல்துரா உ. இப்ப ஹல்துராவுனா பச்சை நிறம், பசுமை, அதுக்கு சொல்றாங்க. அப்ப இந்த அம்சா வந்து தனீசுக்குரிய அம்சா. ஏன்னா ஹா ஃபா கலிமா, லாது ஐன் கலிமா, ரா வந்து லாம் கலிமா, மூணுமே போயிருச்சு. அப்ப இது அசல் கிடையாது, இது வந்து என்னது? தனீசுக்குரியது. தனீஸுக்காக இருந்தால் அது அம்சாவா வாவாதான் மாத்தணும்னு படிச்சோம்ல, அதான் ஹல்துரா வியூ, பசுமையை சார்ந்தது, இல்லாட்டி பச்சையை சார்ந்ததுன்னு கூட சொல்லலாம். சரியா? அப்ப பாருங்க, வாவா மாத்திருக்கோமா, இது ஒரு வகையா தான் படிக்கணும், ஏன்னா இது தனீசுடைய அம்சா. அப்புறம் பாருங்க, இம்லா உ, என்னது? நிரப்புதல். சரியா? அப்ப இம்லாவியு, அப்ப இந்த அம்சா இருக்கிறது அல்லவா, மல, இந்த இஃப் ஆல் வசன்னா ஃபா கலிமா மீமே, ஐன் கலிமா லாமு, ஆல் லாம் கலிமா என்னது? அம்சா. அப்ப இது அசல் தானே. ஆனா இது என்னவா இருக்கு? புரண்டு வந்திருக்கிறது. அதாவது ரெண்டு வகையாவும் என்ன செய்யலாம்? படிக்கலாம். ஓகேவா? அதனாலதான் என்ன செஞ்சிருக்காங்க? இம்லாவியும் அந்த அம்சாவை வாவா மாத்தியும் படிச்சிருக்காங்க. அந்த அம்சாவை என்னவா செஞ்சிருக்காங்க? அம்சாவா வச்சு அப்படியே படிச்சிருக்காங்க. அந்த அம்சா வச்சு இம்லா ஈயுன்னு படிக்கலாம், இல்ல அந்த அம்சா வாவா மாத்தி என்ன செய்யலாம்? படிக்கலாம். ஓகேவா? அப்ப நிரப்பக்கூடியதை நிரப்புதலை சார்ந்தது, அல்லது ரெண்டு ஒரே அர்த்தம் தான், நிரப்புதலை சார்ந்தது. ரெண்டு வகையா படிக்கலாம், அவ்வளவுதான். சரியா? அப்புறம் பாருங்க, பைதா என்பது பாலைவனம். சரியா? அந்த பாலைவனம் என்பது என்னது? இந்த அம்சா இருக்கிறது அல்லவா, இந்த அம்சா என்பது தானிசுக்குரியது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே போயிருச்சு மூணு எழுத்து. அப்ப இந்த அம்சாவை என்ன செய்யணும்? வாவாதான் மாத்தணும். அதான் பைதாவி பாலைவனத்தை சார்ந்தது. சரியா? அடுத்து பாருங்க, இப்ரா உன். இப்ப இப்ரா அப்படின்னா என்னது? பரி அனா என்னது? குணமடைந்தது. அப்ப குணமடைய செய்வது. இப்ப இப்ராஹிம்னா குணமடைய செய்வதை சார்ந்தது. இப்ப இந்த அம்சா என்பது அசல் அம்சா எதுல இருந்தும் புரளவில்லை. அம்சா தான் இங்கே. வாவோ தொட்டோ யாவோ தொட்டோ புரண்டெல்லாம் வரல, அங்க இருக்கிறதே அம்சா தான். அதனால அந்த அம்சா அப்ப எதுவுமே புரளாம அசலே அம்சா என்றால் என்ன செய்யணும்? அது அப்படியேதான் அம்சா வச்சு படிக்கணும். ஆஹ் ரெண்டு வகையெல்லாம் மாத்தி படிக்க கூடாது. அது அம்சா வாவோ யாவோ தொட்டு புரண்டு வந்தாதான் இப்படி ரெண்டு வகை. இதுதான் எதுவுமே தொட்டு புரண்டு வரலையே, அதனால இப்ரா ஈயுன் தான் படிக்கணும், அம்சா வச்சுதான் படிக்கணும். அதுக்கப்புறமா பாருங்க, ஹிதா உன், காலனின்னு அர்த்தம். அப்ப காலனி செருப்புன்னு அர்த்தம். இப்ப ஹிதா ஈயுன் காலனியை சார்ந்தது, அல்லது ஹிதா வியுன் காலனியை சார்ந்தது, ரெண்டு ஒரே அர்த்தம் தான். அப்ப இந்த அம்சா புரண்டு வந்துள்ளது, அசலாக இருக்கிறது, அதே போல் புரண்டு வந்துள்ளது. அதனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அந்த அம்சாவை மாத்தி என்ன செஞ்சிருக்கோம்? படிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள், வாவாவும் மாத்தியும் படிச்சோம், அல்சாவே வச்சு படிச்சோம், ரெண்டு வகையும் படிச்சோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த அடுத்த பாடத்தை காண போகின்றோம். அப்ப நம்ம பாடத்துல படிச்சுட்டோம், பயிற்சிகளுடைய பதிலை மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம்? சிறிய விளக்கத்துடன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பாடத்துல அதை தெளிவா பார்த்துட்டோம். அதனால இங்க சிறிய விளக்கத்துடன் பதிலை மட்டும் நம்ம காண்கிறோம். இன்ஷா அல்லாஹ். வாருங்கள், நம்ம அடுத்து பார்ப்போமா? இப்ப அடுத்த பயிற்சியில என்ன கேக்குறாங்க? ஆஹ் பயிற்சி இங்க இருக்குல்ல, 19. 19வது பயிற்சி என்ன? ஹாத்தி முஅன்னஸ குல்லி இஸ்மின் மினல் அஸ்மாஇல் ஆத்தியதி. பின்வரும் பேர்ச்சொல்களில் இருந்து ஒவ்வொரு பேர்ச்சொல்லின் பெண்பாலை கொண்டு வா. சும்மன்சுப் இலைஹி. பிறகு அந்த முஅன்னஸின் பக்கம், அந்த பெண்பாலின் பக்கம் தொடர்பு படுத்து. இங்கெல்லாம் நம்மளுக்கு முதக்கர் கொடுத்திருக்காங்க, இது என்ன செய்யணும்? முஅன்னஸ் கொண்டு வரணும். முஅன்னஸ் கொண்டு வந்துட்டு அதன் பக்கம் நம்ம என்ன செய்யணும்? தொடர்பு படுத்தணும். ஓகேவா? அவ்வளவுதான் நம்மளுக்கு. அப்ப இதோடைய முஅன்னஸை பார்ப்போம், அதற்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்? அதனுடன் நம்ம நசபு செய்வோம். அதனுடைய சட்டம் என்னவென்பதை நாம் அங்கே காண்போம். வாருங்கள். அப்ப 19வது பயிற்சியின் பதில் பாருங்க. அஸ்கர் என்றால் சிறியது, மிகவும் சிறியது. அப்ப சுகுரா என்றால் என்ன? மிகவும் சிறியது, பெண்பால். சரியா? மிகவும் சிறியவன், மிகவும் சிறியவள். ஓகேவா? அப்ப கடைசியில என்ன வந்திருக்கிறது? மன்கூசுடைய மகசூருடைய அலிஃப் வந்திருக்கு. இப்ப மகசூருடைய அலிஃப் நாலாவதா வந்தா என்ன சட்டம்? அந்த அலிஃப போக்கலாம், அந்த அலிஃப வாவா மாத்தலாம், அந்த அலிஃப வாவா மாத்தி முன்னாடி ஒரு அலிஃப் சேர்க்கலாம். அப்ப அலிஃப போக்கி சுகுரியுன்னு சொல்லலாம், அந்த அலிஃப வாவா மாத்தி சுகுரவியுன்னு சொல்லலாம், அந்த அலிஃப வாவா மாத்தி அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா அலிஃப் சேர்த்து சுகுராவியுன்னு படிக்கலாம். இங்க ஃபா போட்டிருக்கு, ரைன் வரணும். சுகுராவியுன். அப்ப சிறிய பெண்ணை சார்ந்தவன், சிறிய பெண்ணை சார்ந்தவன், அர்த்தம் ஒண்ணுதான். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க,
அஷ்கருன்னு வந்திருக்கா, பொன்னிற முடி கொண்டவன். ஓகேவா? ஷக்குரா அப்படின்னா ஆஹ் பொன்முறம் பொன்னிற முடி கொண்டவள். அப்ப இதுல அம்சா என்பது தானிசுக்காக வந்துள்ளது. தானிசுக்காக வந்தால் அதை வாவாக தான் மாற்ற வேண்டும். அதனால் ஷக்ராவியும். அப்ப பொன்னிற முடி கொண்டவளை சார்ந்தவன். ஓகேவா? அப்புறம் பாருங்க, அஸ்மது. அஸ்மத்துனா நரைத்த முடி கொண்டவன், அதாவது கருப்பு வெளியே கலந்து இருக்கும். சரியா? அதே போல ஷந்தா உ என்னது, கர அந்த நரைத்த முடியை கொண்டவள் பெண். ஓகேவா? அப்ப இந்த அம்சா என்பது பெண் பாலுக்காக வந்திருக்கு. இந்த மூணு தானே அசல், ஷீன் மீம் தாகா ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா. இப்ப இந்த அம்சா என்பது தானிசுக்காக வந்துள்ளது. அப்ப எப்படி படிக்கணும்? சம்தாவியுன், அந்த நரைத்த முடியை கொண்டவளை சார்ந்தவன். ஓகேவா? அப்ப அதுக்கப்புறம் பாருங்க, ஆ யது அப்படின்னா மென்மையானவன். ஓகேவா? நளினமானவன் அப்படின்னு அர்த்தம். பகைதா உ என்னது, வெண்மையானவன், வெண்மையானவள். மென்மையானவள். சரியா? அப்ப அதாவது ஒன்னொன்னு சொல்லுவாங்க, அதாவது நளினமான கழுத்துடையவள் கூட என்ன செய்வாங்க, வளைந்து நெளியும் அந்த நளினமான, அந்த நல்லா வளையக்கூடிய கழுத்துடையவள் கூட சொல்லுவாங்க. அப்ப இதுல பாருங்க, ராயின் யாதால் தானே அசல், அம்சா எதுனா தைனிஸுக்காக வந்திருக்கு. தைனிஸுக்காக வந்தா அதை வாவா தான் மாத்தணும். அப்ப கைதாபியு, அப்ப அந்த மென்மையானவளை சார்ந்தவன். சரியா? அப்ப சார்ந்தவன் சார்ந்தது ரெண்டும் சொல்லலாம். உயிர் உள்ளதுன்னா சார்ந்தவன், இல்லாட்டி உயிரற்றதுன்னா சார்ந்தது. ஓகேவா? பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஒவ்வொரு பயிற்சியும் முடித்து கொண்டிருக்கின்றோம். இப்ப அடுத்த பயிற்சியை இப்பொழுது காண்போம். இப்ப அடுத்த பயிற்சியின் கேள்வி பதிலை பாருங்கள். பயிற்சி 20. இப்ப பயிற்சி 20ல என்ன சொல்றாங்க? சுக் மினல் அஃஆலில் ஆத்தியத்தி அலா வஸ்னி ஃபஆலின். ஃபஆல் என்ற வஸ்னின் பிரகாரம் பின்வரும் செயல்களை, வினை சொற்களை நீ வடிவமை. சீகாக்கு பின்வரும் வார்த்தைகளை ஃபஆல் வசன்ல நம்ம சீகா கொண்டு வரணும். ஒபையின் மா ஹதஸ ஃபீஹா மினல் இஅலாலி. இஅலாலில் இருந்து அந்த ஃபேல்களிலே உண்டான ஒன்றை விளக்கு. அப்ப இப்படி நம்ம ஆளு மாத்தும் பொழுது என்ன ஏழால் ஏற்படுதோ அது உண்டான ஒன்றை நீ விளக்கு. சும்மன் சுபிலா குலி சீகத்தின், பிறகு தொடர்பு படுத்து ஒவ்வொரு சீகாவின் பக்கம் என்ன செய், தொடர்பு படுத்து. இது எல்லாத்தையும் என்ன செய்யணுமா, ஃபர்ஸ்ட் ஆல் வசூல்ல மாத்தணுமா. மாத்திட்டு அதுல என்ன ஏழால் ஏற்படுதுன்னு விளக்கணுமா. ஏழால் பாடம் ஒரு நீண்ட பாடம். நம்ம இதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சோம், கிட்டத்தட்ட 10-20 பாடமா நம்ம அந்த ஏழால் பாடம் பார்த்தோம்ல. அந்த ஏழால் பாடத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த பயிற்சியை செய்யணும். சரியா? இப்ப ஏழால் என்ன ஏற்பட்டிருக்கு, எந்த வாவ யாவா மாத்துறது, யாவ வாவா மாத்துறது, அம்சாவ வாவா மாத்துறது, அம்சாவ யாவா மாத்துறது, இதுதான் ஏழால். அந்த இல்லத்துக்களை மாத்தி மாத்தி நம்ம எப்ப மாத்தணும் எப்ப மாத்தக்கூடாது அந்த பாடம் பார்த்தோம்ல. அந்த ஏழால் என்ன ஏற்பட்டிருக்கிறத விளக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஃபால் வசனை மாத்தி அந்த சீராக்கு நம்ம நசபு செய்யணும், தொடர்பு படுத்தணும். சரியா? இதுதான் கேள்வி. வாருங்கள், இந்த கேள்விக்கான பதிலை இப்பொழுது நாம் என்ன செய்வோம், காண்போமா. பாருங்க, அந்த கேள்விக்கான பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. பயிற்சி 20வது பயிற்சியின் பதில். இப்ப என்ன வருது இங்க, பயிற்சி 20. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. மஷா மஷா உன். என்ன சொல்றாங்க, மஷானா நடந்தான். இப்ப மஷானா நடந்தானா. இப்ப மஷா உன் என்றால் என்னது, அதிகம் நடக்கக்கூடியவன். ஓகே, ஆல் வசன். சரியா? ஆல் வசன் என்ன செய்யும், அதிகம் அதிகமாக நடக்கக்கூடியவன் அப்படின்றத காட்டும். சரியா? இப்ப மஷா உன் ஃபஆலுன். அப்ப மஷா யுன் தானே வரணும். அஸ்லுஹா, அதனுடைய அசல் ஆகிறது. மஷா உன்னுடைய அசல் எப்படி இருக்கும், மஷாயுன். ஏன்னா இங்க யாதா இருக்கு, மஷை தூ. அப்ப மஷைனா, அப்ப அங்க என்னதான் இருக்கு, யாதான் இருக்கு. ஆஹ் ஆனா நம்ம அதை ஆல் வசன்ல கொண்டு வரும்போது என்ன செய்யறோம், மஷா உன் அம்சாவா மாத்துறோம். அதற்கான காரணம் என்ன, அதுதான் என்ன செய்யறாங்க, அந்த ஏலால். யா அம்சாவா மாத்திருக்கோம்ல, அதற்கான அதான ஏலாலு. அதுதான் நம்ம விளக்க போறோம் எப்படின்னு. ஓகேவா? அப்ப என்னது, தஃபர்ரஃபத்தில் யாஹு. இப்ப ஏனால் படத்தை நம்ம படிச்சிருக்கோம், யா ஓரமா வந்து. சரியா? ஒரு அதிகமான அலிஃப் முன்னாடி இருந்துச்சுன்னா, இந்த அலிஃப் அதிகப்படியானது தானே. மீம் ஃபா கலிமா, ஷீன் ஐன் கலிமா, இந்த அலிஃப் அதிகப்படியானது. இந்த கடைசியில யா, இந்த இடத்துல மீம் அசல், ஒரு ஃபா, ஷீன் ஐன் கலிமா, யா தான் லாம் கலிமா. அப்ப இந்த அலிஃப் எதுக்கு இருக்கு, இது அதிகப்படியானது. அப்ப யா ஓரமா வந்து அதுக்கு முன்னாடி அதிகப்படியான அலிஃப் இருந்தா என்ன செய்யணும், அந்த யாவ அம்சாவா மாத்தணும். அதானே ஏனால் படம். ஓகேவா? அப்ப அதிகமாக நடக்கக்கூடியவர். அப்ப மஷாயுன் என்பது பாருங்க,
அதோடைய அசலாகிறது மஷாயுன் என்பதா இருக்கும். தத்தர்ரஃபத்தில் யாஉ பஅத அலிஃபின் ஜாயிதத்தின், அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு யா ஓரமாக வந்து விட்டது. ஃபகுலிபத் ஹம்சத்தன், எனவே அந்த யா ஹம்சாவாக புரட்டப்பட்டது. இந்த ஏழாள் பாடத்துல இந்த சட்டம் படிச்சிருக்கோம். சரியா? இப்ப மஷா ஈயுன், இப்ப தொடர்பு நெசபு செய்ய சொன்னாங்களே, அப்ப அதிகம் நடக்கக்கூடியவரை சார்ந்தவர். ஓகேவா? அப்புறமா பாருங்க, அவ் அல்லது மஷாபியுன், நடப்பவரை சார்ந்தவர். இப்ப ஏன் இங்க ரெண்டு வகையாக படிச்சோம்னா, இந்த அம்சா வந்து யாவிலிருந்து புரண்டு வந்திருக்கிறது. அப்ப அசல் ஒரு ஒரு அம்சா அசலாக இருந்து அது யாவோ வாவோ தொட்டு புரண்டு வந்தா அது அம்சா வச்சுட்டே நம்ம சொல்லலாம் மஷா ஈன்னு நம்ம நசபு செய்யலாம். இல்லாட்டி அந்த அம்சாவை என்னவா செய்யலாம், வாவா புரட்டி கூட நம்ம என்ன செய்யலாம், நசபு செய்யலாம். அதான் இங்க ரெண்டு வகையாவும் செஞ்சிருக்கோம். சரியா? அடுத்து பாருங்க, நசிய மறந்தான், நஸ்ஸா உன்ன அதிகம் மறக்கக்கூடியவன். இப்ப இங்க யா தானே வந்துச்சு, அப்ப இங்க நஸ்ஸா யுன் தானே வரணும். ஏன் அம்சா வச்சோம்? அதே ஏழாவதுடைய சட்டம் தான். அஸ்லுஹா நஸ்ஸாயுன், அந்த என்னது, இந்த நஸ்ஸா ஒன்னு இருக்குல்ல, இந்த கலிமாவுடைய அசலாகிறது நஸ்ஸாயுன் என்பதா இருக்கும். நஸ்ஸாவுன் என்ற கலிமாவின் அசலாகிறது நஸ்ஸாயுன் என்பதா இருக்கும். அப்ப இங்கேயும் மேல சொன்ன அதே சட்டம் யா ஓரமா வந்து அதுக்கு முன்னாடி அதிகப்படியான அலிஃப் வந்துருச்சு. நூன் சீன் யாதா ஃபா கலிமா இன் கலிமா லாம் கலிமா. சரியா? தத்தர்ரஃபத்தில் யா பஅத அலிஃபின் ஜாயிதத்தின், அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு யா ஓரமாகி விட்டது. ஃபகுலிபத் ஹம்ஸத்தன், எனவே அந்த யா அலிஃப் அம்சாவாக, அந்த யா அம்சாவாக புரட்டப்பட்டது. அப்ப அதுக்கப்புறமா நம்ம ஏழால விளக்கிட்டோம். அதுக்கப்புறமா என்ன செய்யணும், நம்ம வந்து நசபு செய்யணும். மேல சொன்ன அதே சட்டம் தான். ஹம்சா வந்து யால இருந்து புரண்டு வந்திருக்கு, அசலாவும் இருக்குது. அப்ப அத ஹம்சா வச்சுட்டு நம்ம நசபு செய்யலாம். இந்த ஹம்சாவை வாவா மாத்தி நம்ம நசபு செய்யலாம். நஸ்ஸாஇயுன் அவு நஸ்ஸாவியுன். அப்ப அர்த்தம் என்ன, அதிகம் மறக்கக்கூடியவரை சார்ந்தவர். அதுக்கப்புறமா பாருங்க, ரஃபஅனா கிழிந்த ஆடையை தைத்தான். ரஃபா உன்னா கிழிந்த ஆடையை அதிகம் தைக்கக்கூடியவன். இது ரஃபஅனும் படிப்பாங்க, ரஃபானும் படிப்பாங்க. இப்ப ரஃபஅன் படிக்கும் பொழுது அசலே அம்சா, அதனால இங்கேயும் அசல் அம்சா எந்த ஒரு ஏழாலும் ஏற்படல. ஏன்னா அம்சா 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 வந்திருக்கு, இங்கேயும் அம்சா அப்படியே மாத்திட்டோம். அப்ப எதுவுமே நம்ம மாத்தவே இல்லை இங்க. ஒன்னு ரஃபான்னு படிப்பாங்க, அதுக்கும் கிழிந்த ஆடையை தைத்தான் தான் அர்த்தம். இப்ப ரஃபான் படிச்சுட்டு இங்க ரஃபான்னு படிச்சோம்னா அப்ப என்ன செஞ்சிருக்கோம், அலிஃப அம்சாவா மாத்திருக்கோம்னு அர்த்தம். சரியா? அப்ப ஏழால் சட்டம் வரும். சரியா? அதான் இங்க சொல்றாங்க அல் அம்சத்து அசலியத்துல். அப்ப இந்த அம்சா என்பது, இந்த ரஃபால வரக்கூடிய இந்த அம்சா என்பது என்னது, அசலியத்துன் வலம் யஹ்துஸ் ஃபீஹா இஅலாலுன், உண்டாகவில்லை. எந்த இஅலாலும் அந்த ரஃபா என்ற வார்த்தையிலே என்ன செய்யல, உண்டாகவில்லை. ஓகேவா? அந்த கலிமாவில எதுவுமே உண்டாகல. மினல் ஃபேலி ரஃபஅ. சரியா? ரஃபஅ என்ற ஃபேலில் இருந்து உண்டான இந்த ரஃபா என்பதற்கு எந்த ஒரு இஅலாலும் உண்டாகவில்லை. ஏன் ரஃபஅல இருந்து உண்டாச்சுன்னா இங்கே அம்சா இங்கே அம்சா எதுவுமே மாறல, அதனால எதுவுமே உண்டாகல. இதே ரஃபான்னு இருந்துச்சுன்னா ரஃபஅன்னு சொல்லுவாங்க, ரஃபான்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப ரஃபான்னு இருந்தா அசல்ல வேன் இருந்துச்சு. அந்த வே தான் என்னவா இருக்கு, அதான் இங்க சொல்றாங்க பாருங்க, யும்கினு அன் தக்கூனல் ஹம்சத்து முன்கலிபத்தன் அன் வாவின், அந்த ஹம்சா என்பது வாவை தொட்டும் புரண்டதாக ஆகுவதற்கு சாத்தியம் இருக்கும், சாத்தியம் இருக்கிறது. அப்ப சாத்தியம் இருக்கிறதுனா ஏன், ரஃபு இதோடைய மஸ்தர் வந்து ரஃபூன், அதனால ரஃபோன் வர்றதுனால, அந்த மஸ்தர்ல வாவ் வர்றதுனால இங்க வாவ் தொட்டும் புரண்டதா கூட இந்த அம்சா இருந்திருக்கலாம். ஏன்னா மஸ்தர்லையும் அசலுக்கு கண்டுபிடிப்பாங்க, மஸ்தர் ஒரு ஆதாரமாகும் அசலை கண்டுபிடிப்பதற்கு. அப்ப இதோடைய மஸ்தர் வந்து ரஃபூன் வர்றதுனால அங்க வாவ் வருது, அதனால இந்த ரஃபான இந்த அம்சா வாவை தொட்டும் புரண்ட அம்சாவாக இருக்கும். சரியா? அப்ப என்ன சொல்ல வராங்க, அப்ப வாவை தொட்டும் புரண்ட அம்சாவாக இருந்தால் என்ன சொல்றாங்க பாருங்க, ஃபஃபுத்திஹத்தில் வாவு வன்ஃபதஹ மா கபலஹா, வா ஃபதஹ் செய்யப்பட்டது, அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ் பெற்றது. அப்ப ரஃபவ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, வாவு ஃபதஹ் செய்யப்பட்டதா, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு, வாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஃபதஹ் பெற்றது. அப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஏலாளுடைய சட்ட விதிப்படி வாவ் கடைசியா வந்து ஃபதஹ் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தும் ஃபதஹ் இருந்தால் அந்த வாவை அலிஃபாக மாற்ற வேண்டும் என்பது சட்டம். அதான் இங்க சொல்றாங்க, வாவுக்கு ஃபதஹ் செய்யப்பட்டது, இன்னும் அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ் பெற்றது. எனவே ஃபஉஇல்லத் அலிஃபன், எனவே அது அலிஃபாக ஏலாலாக்கப்பட்டது. அப்படின்னா அலிஃபாக மாற்றப்பட்டது. மினல் ஃபஅலி ரஃபவ என்ற ஃபஅலில் இருந்து அது என்ன வைக்கப்பட்டது, ஆஹ் ஆஹ் அலிஃபாக புரட்டப்பட்டது, அது ஏலாலாக்கப்பட்டது. சரியா? ரஃபாவோடைய ஃபேலில் இருந்துதான் இதுதான் ஏலால். சரியா? இப்ப ரஃபவான் இருந்தா அது ஏன் இப்படி அலிஃபா மாறிச்சுன்ற காரணத்தையும் நம்ம என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு. ஓகேவா?
பாருங்க. அப்ப ரஃபா உன் என்பது ரஃபா ஈயுன் அல்லது ரஃபாவியுன். ஏன்னா இந்த அம்சா என்பது அசல் ஆகும். ரஃபஅல இருந்து ரஃபா என்பதிலிருந்து ரஃபா வந்துச்சுன்னா எந்த ஏலாலும் ஏற்படல. அதனால ரஃபா ஈயுன் படிக்கணும். இல்ல ரஃபா வேல இருந்து வந்துச்சுன்னா, ரஃபா வேல இருந்து புரண்டு அம்சாவா வந்துருந்துச்சுன்னா அப்ப சட்டம் வேற. புரண்டு வந்தா என்ன செய்யலாம்? அத அம்சா வச்சும் படிக்கலாம், இல்ல அந்த அம்சாவை வாவா மாத்தியும் படிக்கலாம். இரண்டு சட்டமும் இருக்குல்ல. அதனால ரஃபா ஈயுன்னு படிக்கலாம் அல்லது ரஃபா வியுன். கிழிந்த ஆடையை அதிகம் தைப்பவனை சார்ந்தவன் அர்த்தம். சரியா? பாருங்க அடுத்து படித்தான். கர்ரா உன் அப்படின்னா என்னது? கரஅனா படித்தவன். அப்ப கர்ரான்னா அதிகம் படிக்கக்கூடியவன் அர்த்தம். ஓகேவா? அல் ஹம்சத்து அஸ்லியத்துன், இந்த அம்சா அசல். இதுல இப்ப கருத்து ஏற்பாடு இல்ல. தான் வரும். கரஅத்துமா கிராஅத்து மஸ்தர்லயும் அம்சா தான் வரும். அதனால இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால அல் ஹம்சத்து அஸ்லியத்துன், இந்த அம்சா என்பது அசல். அம்சா இங்கேயும் அம்சா, எதுவுமே நம்ம மாத்தி கொண்டு வரல. வால மெஹதூஸ் ஃபிஹா இலாலும். எனவே கர்ரா என்ற வார்த்தையிலே, எந்த கலிமாவிலே எந்த ஒரு இலாலும் உண்டாகவில்லை. இந்த சீகால எந்த ஒரு இலாலும் உண்டாகவில்லை. அதனால் கர்ரா ஈயுன், அதிகம் படிக்கக்கூடியவனை சார்ந்தவன். சரி, நாம் முடித்து விட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகளை அடுத்தடுத்து காண்போம். ஆஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாம் படித்ததை மனமாக வைத்துக் கொள்வதற்கும், இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கும், இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் குர்ஆனை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. அரபி இலக்கணத்தை முழுமையாக படிப்பதற்கும், இந்த நஹ்வுவாதி கிதாப்களை முழுமையாக கேட்டு அதன் மூலம் பலம் அடைவதற்கும், நீங்களும் நானும் பலன் அடைவதற்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.